ராமர் கோயிலை கட்டினாங்க, அந்த பாட்சா எடுபடல. அடுத்து வந்து கோயிலாக சுற்றினாங்க, அதுவும் வேலைக்கு ஆகல. அப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணாங்க, கன்னியாகுமரியில் வந்தாங்க. எதுக்கு? பாஜகவுக்கு தேவசம் பண்ணுறதுக்கு தான் கன்னியாகுமரிக்கு வந்தார். வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேர் தலைவர் சொல்கிற மாதிரி பாதம் தாங்கி பழனிசாமி கிடையாது, இனிமேல் ஒரு பேர் படுதோல்வி பழனிசாமி. சூரியன் எப்படி பட்டாளி வீசி ஒளிருதா, இந்த ஒளியில வந்து தாமரை வந்து சுருங்க போகுது. இன்னும் நேரத்தில் ரெட்டையில வந்து பொசுங்க போகுது, ஆடு வந்து பலியாக போகுது. ராகுல் காந்திக்கு பிரியாணி ரெடி ஆகின்னு இருக்குது. எங்களை போன மாதம் கேட்குறாங்க 19ஆம் தேதி ஓட்டு போடும்போது, ஓட்டு போட்டு வந்துட்டோம், நீங்கள் யாருக்குமா போட்டுங்க, நாட்டை யார் காப்பாற்றுவாங்கன்னு. முதலமைச்சர் தான் காப்பாற்றுவார், அவருக்கு தான் நாங்கள் ஓட்டே போட்டு வந்தோம். இன்னைக்கு முதலமைச்சர் சென்னை கெழிச்சிட்டாரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 40 நமதே, நாளையும் நமதே. திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலையும் அசைக்கவே முடியாது. செத்தது கூட எப்படின்னு தெரியாம ஒரு அம்மா செத்து போனாங்க. இன்னைக்கு வரை கேள்விக்குறியா இருக்கு. அறிவாலயம் பாருங்க, இன்னைக்கும் கலையுடன் தான் இருக்குது. லைட்டு பாருங்க, தலைவர் பாருங்க, இன்னைக்கும் உதயசூரியன் காட்டி நிற்கிறாரு. தமிழ்நாட்டு மொத்த மக்களுக்கும் இது ஒரு பெரிய கொண்டாட்டம். பெரிய கொண்டாட்டம் இல்லை, இளைஞர்களுக்கு ரொம்ப பெரிய மகத்தான வெற்றி இது. டிஆர்பி ராஜா சொன்ன மாதிரி ஆட்டு பிரியாணி கோயம்புத்தூர்ல சுட சுட. ஏன்னா மகளிர் மொத்த பேரும் ஒரு பக்கம் தான் நாங்கள். ஏன்னா எங்களுள்ள ஒரு மனசா ஒரு இந்துக்களுக்கு பாதுகாவலர், இந்துக்களுக்கு பாதுகாவலர்னு 2024 பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்துக்கள் பயன்படுத்துகிற ஊதுவத்திக்கு 12% ஜிஎஸ்டி, அது சாம்பிராணிக்கு வந்து 7% ஜிஎஸ்டி, கற்பூரத்துக்கு வந்து 6% ஜிஎஸ்டி. ஆனால் இவர் எப்படி, நாங்கள் தலைவர் வந்து பராசத்திலே சொல்லிட்டாரு, நாங்கள் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக. அதுபடி தலைவர் வந்து அப்பா சொன்னதை கேட்டு தலைவர் அதே வழியில் நடக்கிறாரு. 1000 கோயிலுக்கு மேலே எந்த பாஜக ஆள்ற மாநிலத்தில் வந்து இன்னைக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க. அம்பாள் என்றைக்கிடா பேசியிருக்கிறார் என்று சொன்ன வாய் தான் அம்பாளுக்கு பூசுற விபூதியில வந்து வரி விலக்கு கொடுத்திருக்கு. அதாவது வந்து 1000 கோயில்களுக்கு மேல குடமுழுக்கு, அன்னை தமிழ்ல அர்ச்சனை, அனைத்து சாதின அர்ச்சகராகலாம். அறநிலையத்துறைக்கு உட்பட்ட மிகப்பெரிய கோவில்களில் வந்து நாள்தோறும் பிரசாதம். பழனிக்கோ குடமுழுக்கு பண்ணி வச்சார் சேகர் பாபு, அதே மாதிரி வடபழனிக்கோ பண்ணி வச்சாரு. இதெல்லாம் எவன் பண்ணுவான்? இந்த மாதிரி பிஜேபி ஆள்ற ஒரு மாநிலத்தில் பண்ணி காட்ட சொல்லுங்க. இந்துக்களுக்கு பாதுகாப்பு கட்சின்றாங்களே, வாரணாசியில் போய் பாருங்க, கங்கையை சுத்தம் பண்ண சொல்லிட்டு 100 கோடி ஒதுக்குனாங்க. எங்க போச்சு 100 கோடி? எந்த கோவிலில் வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து பாஜக ஆள்ற எந்த கோயில் சீரா இருக்கு? ராமர் கோயில் எதுக்கு கட்டினா? அரசியலுக்கோசம் கட்டினா. ஏன் இதுக்கு முன்னாடி கட்டிருக்கல, இதுக்கப்புறம் கட்டிருக்கலாம்ல? ஏன் கரெக்டா இப்ப கட்டினாங்க? எல்லாம் ஓட்டோ மாறன்னு பார்த்தா. ஆனா உத்தரப்பிரதேசல பாருங்க, இன்னைக்கு இப்ப நிலவரப்படி வர 36 தொகுதியில பாஜக, 78 தொகுதியில காங்கிரஸ் இருக்கு. அங்கேயும் வந்து இந்த திராவிட மாடல் வந்து கொண்டு போய் சேர இலவசமே வேணான்னு சொன்னவங்க குஜராத்லயோ உத்தரப்பிரதேசலயோ பல இலவசங்களை வாரி வழங்கியிருக்காங்க. இங்க தலைவர் சொல்றாரு, அதான் வந்து அதை கேட்டு அங்க செய்யறாங்க. அப்போ வந்து தலைவர் சொல்ற ஆட்சியாக தான் அங்க இருக்குதே தவிர அவங்க சுயமா சிந்திக்கல. ஆனா இன்னைக்கு தலைவர் தலைமையிலே ஒரு ஆட்சி அமைய போகுது, அதுதான் உதயசூரியன். தலைவர் சொல்றவர் தான் அடுத்த பிரதமர். 2019 2024 வரைக்கும் தொடர்ந்து 5 முறை வெற்றி, இமாலய வெற்றி. தலைவர் சொல்றாரு, தளபதி செய்யறாரு. மீண்டும் 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 உதயசூரியன் தான். அவள் தான். இனிமேல் என்னைக்கோ திமுக தான், அதிமுக கதை முடிஞ்சிச்சு தமிழ்நாட்டில். திமுக 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 மட்டும்தான் இனிமேல். சொல்றதை செய்யறது இல்ல, செய்யறதை தான் எங்க தலைவர் சொல்லுவாரு. அதை தான் வந்து இன்னைக்கும் பண்ணின்னு இருக்கிறாரு. 3 ஆண்டுல வந்து ஒன்றிய அரசு வந்து எவ்வளவு தமிழ்நாட்டை பாராட்டி இருக்கு. மழை பெஞ்சப்போ வரல, ஆனா ஓட்டு கேட்கும் போது வராங்க. 5 லட்ச ரூபா போட்டானே, ஒரு 5 பைசா கோயில்ல போட்டானா? போடலையே. 5 பைசா கோயில்ல போட்டானா? 1000 ரூபாய் தரேன்னாரு, 1000 ரூபாய் போட்டாரு. மழைக்கு 1 ரூபாய் கொடுக்கல, 6000 ரூபாய் கொடுத்தாரு தலைவர். இந்த மாதிரி யார் செஞ்சிருப்பான்? எதுக்கு போய் கன்னியாகுமரியில உட்காந்துக்கிறாரு? பயத்துல தெரியலமா செய்யறது எந்த கட்சினா ஒரே ஒரு கட்சி திமுக வந்து அவர் வந்து தெரிஞ்சிச்சு திமுக தான் ஜெயிக்க போறாங்க. அதனால கன்னியாகுமரி வந்து உதயசூரியனை வந்து வணங்கிட்டு போனாரு. அவ்வளவுதான். 1948 எப்ப கட்சி ஆரம்பிச்சாங்களோ, செப்டம்பர் 13 ராபின்சன் பூங்கால ஆரம்பிச்சாங்களோ, இன்னைக்கு வரைக்கும் கட்சி ஜெயிச்சுதான் இருக்குது. சொன்னவங்க தான் இடம் தெரியாம காலி ஆனாங்களே தவிர, செத்தது கூட எப்படின்னு தெரியாம ஒரு அம்மா செத்து போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறியா இருக்கு. அறிவாலயம் பாருங்க, இன்னைக்கும் கலையுடன் தான் இருக்குது. லைட்டு பாருங்க, தலைவர் பாருங்க, இன்னைக்கு உதயசூரியன் காட்டி நிக்கிறாரு. இந்தியா லெவல்ல இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? இந்தியா அதாவது வந்து அவர் சொன்னார்ல, அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து எதிர்கட்சி இல்லைன்றது கவலையா இருக்குன்னு. இப்போ அவங்க தான் எதிர்கட்சியை உட்கார போறாங்க. அதுதான் முன்கூட்டியே அவர் சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ஜெயிக்கிற வாய்ப்பு கூடிய சீக்கிரம் வந்துடும். சாயந்தரத்துக்குள்ளார வந்துச்சு அவ்வளோதான். கோவையில் ஒரு இடத்துல அதாவது ஆடு வந்து ரொம்ப துள்ளுச்சு, அது பலியாக போகுதுன்னு தெரியாம ரொம்ப துள்ளிந்தது. ஒரே வெட்டு, ஒரு பொதுக்கூட்டம், ஆடு காலி. டிஆர்பி ராஜா சொன்ன மாதிரி ஆட்டு பிரியாணி கோயம்புத்தூர்ல சுட சுட. இன்னும் கொஞ்ச நேரத்துல போட போறாரு, பேட்டி மூலமா தொண்டர்களுக்கு தர போறாரு தலைவர். அண்ணாமலை
எந்த நாட்டுக்கு பாஸ்போர்ட் எடுக்க போறாருன்னு தெரியாத இப்ப மூச்சு நிக்கிறாரு. ஏற்கனவே வந்து ஆமா, ஒருத்தர் அமெரிக்காவா, மலேசியாவா வைக்கிறது கர்நாடகால. சிங்கப்பூரா, அவர் எங்க போனாருன்னு தெரியல. இன்னைக்கு செய்தியில பார்த்தா அவருடைய ரிசல்ட் வரும்போது தைரியமா அவங்க சின்னத்தை போட முடியல. அந்த ரேவந்த் என்ன சொல்றாங்களே அவங்களோட சின்னத்தை போட முடியல. தாமரையா இல்ல அந்த கட்சி சின்னமான்றது போட முடியல. என்னைக்கும் உதயசூரியனா இன்னுமா தான் இருக்குது. உதயசூரியன் உதிக்குதா? நாளிலேருந்து நாடாளுமன்றத்தில் வந்து தந்தை பெரியாருடைய குரலும் அண்ணாவினுடைய கொள்கையை வந்து அங்கே நிலைநாட்டப்படும். தலைவர் வந்து எல்லாரும் தமிழில் வந்து பதிவேற்க சொல்ல. எங்கெங்கெல்லாம் இந்தியை திணிக்கிறாங்களோ அதெல்லாம் இனிமேல் முடிஞ்சிடும். இந்தி கதை முடிஞ்சுது. தமிழ் தான் இனிமேல் எல்லா இடத்துலையும். அன்னை தமிழில் அர்ச்சனை சொல்லி கருவறை உள்ளார தமிழை கொண்டு போயாச்சு. அடுத்த ஆட்சி மொழியாக தமிழ் ஆக்க போகிறோம். அண்ணாவினுடைய கொள்கைகள் எல்லாமே வந்து நிலைநாட்டப்படும். சமத்துவம் காக்கப்படும். பெண் ஓதுவார்கள் கூட நியமிச்சிட்டாங்க. அதாவது வந்து திரௌபதி முர்மு வந்து கோவிலுக்குள்ளார கூட விடல. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா பெண்களும் சேகர்பாபு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாடாளுமன்றம் வேற, கோவிலுக்குள்ளார விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கோவிலுக்குள்ளாரே விடல. ஆனால் இன்னைக்கு நீ விடலைன்னா என்ன நான் விடுறேன்னு சொல்லிட்டு பெண் ஓதுவார்களை நியமித்து மிகப்பெரிய இதெல்லாம் வந்து வைத்தறிச்சல். அதாவது வந்து நான் முந்தைய தேர்தல் மாதிரி இந்த தேர்தலையும் வந்து தமிழகத்தில் ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்வீப் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணியிருக்கீங்க. 2 தொகுதிகள் இன்னும் இழுபறியில் இருக்குது. ஆனாலுமே ஒரு 38 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? 40 நமதே. டாக்டர் கலைஞர்கள் அவர்கள் உழைப்பு, எங்கள் தளபதி மக்கள் முதல்வர் அவருடைய உழைப்பு, இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உழைப்பு, தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை தொண்டர்களின் உழைப்பு. 10 வருஷமா நடந்தது வேஸ்ட்டு. இந்த நாளையிலிருந்து இனிமேல் நடக்கிறது தான் பாஸ்ட்டு. உலகமெங்கும் அடிக்க போகிறோம் திராவிட முன்னேற்ற கழக இந்தியா கூட்டணி காங்கிரஸ் போஸ்ட்டு. இதுதான் இப்போ மாற்று கருத்து. மக்களுக்கு இது ஒரு அருமையான நிரந்தரமான பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள், நிரந்தரமான முதல்வர் நம்ம தளபதி மக்கள் முதல்வர். முந்தைய தேர்தல் மாதிரி இந்த தேர்தலில் திமுகவும் சரி கூட்டணி கட்சிகளும் சரி, குறிப்பாக கம்யூனிஸ்ட் வந்து போட்டியிட்ட 4 இடத்துலையுமே முன்னிலையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட வெற்றி கிட்ட வந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு வெற்றியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழர்களுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய முன்னிலையில் இன்றைய தினம் எடுத்து செல்லப்பட்ட இந்த இந்தியா கூட்டணியுடைய மகத்தான வெற்றி இன்றைக்கு தமிழகத்தில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட்டு, தேசிய காங்கிரஸ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், நமது மற்றும் பல்வேறு கூட்டணிகள் சேர்ந்து ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டணியை கட்டமைத்து முதல்வர் அவர்கள் கடந்த மார்ச் 23ஆம் தேதி 22ஆம் தேதி திருச்சியில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கூட்டம் கடுமையான உழைப்பின் காரணமாக ஏறத்தாழ 40 தொகுதிகளிலும் இன்றைக்கு சுற்றி வந்து அதனுடைய பிரதிபலிப்பாக இன்றைய தினம் 40 தொகுதிகளும் முன்னணியில் இருக்கின்ற ஒரு நல்ல நிலைமை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வெற்றியினுடைய நோக்கம் என்னவென்றால், கடந்த 10 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த மோடியினுடைய விலைவாசி உயர்வு மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகள், அனைத்து இந்திய அளவில் வேலைவாய்ப்பு இன்மை, பல்வேறுடைய குற்றச்சாட்டுகள், இந்த அரசனுடைய பல்வேறுடைய நிலையிலும் இந்த மக்கள் புறந்தள்ளப்பட்டவருடைய பல்வேறு நிலைகளிலையும் கணக்கில் கொண்டு இன்றைக்கு இந்தியா பூராவுமே மிக ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பை இந்த கூட்டணிக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு என்டிஏ கூட்டணியை வீழ்த்தி இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்திய நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள் வாக்கு எண்ணிக்கையில் 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவில் இருந்தார். மக்களுக்கெல்லாம் மிக சந்தோஷமாக இருந்தது. உலகமே எதிர்பார்த்த அந்த பின்னடைவை. அப்படிப்பட்ட மோடியையும் வீழ்த்தக்கூடிய சக்தி இந்தியா கூட்டணிக்கு இருக்கின்றது என்பதை இன்றைய தினம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வருங்காலத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் இந்த கூட்டணியுடைய தலைவர்கள் மேற்கொள்வார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நான் இருக்குது ஆர்கனவர் தேதி. இப்போ இருக்குது தற்செயலாக இருக்குது அண்ணா நகர். இந்த சைக்கிள் இந்த செட்டப்லாம் பயங்கரமாக இருக்குது. அது என்னோட கொள்கையா? தலைவருக்காக செய்ய வேண்டிய வேலை நம்ம கடமையை செய்கிறோம். கேட்டீங்களா? 1967 தேர்தலில் 69 அண்ணா ஆட்சிக்கு வந்தார். அதுக்கு முன்னால் இருந்து இந்த கொடியை தொட்டுங்க. ஓகே. 13 வயதுக்கு தொட்ட கொடி. இன்னும் என் கொள்கையை யாராலையும் மாற்ற முடியலை. அண்ணா சாவுக்கு தான் வந்தேன். கலைஞரை பார்த்தேன், அண்ணாவை பார்த்தேன், பெரியாரை பார்த்தேன், இருக்கப்பட்ட மந்திரிகள்லாம் பார்த்தேன். எனக்கு அந்த கொள்கை விட்டு மாற முடியலை. நான் இன்னும் சொல்லப்போனால் நிறைய இருக்குது, அவரை பற்றி பேசலாம். ஆனால் பேச முடியாத சூழ்நிலை. ஏன்னா நாங்கள் டான்ஸ் ஆடணும் ஆர்வம் கலரில் ஆயிட்டோம் டயர்டு. எங்களால் பேச முடியாது. அதிகமாக பேசுவோம் அவரை. எங்கள் தலைவரை மோடி அசைக்கவே முடியாது. அவர் இன்னா தானம் பண்ணாலும் எவ்வளோ இதில் போனாலும்
அவர் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் தலைவர் தான் 100% வருவார், நம்பிக்கை. இந்த மகிழ்ச்சியை நாங்கள் திருப்பியும் இன்னும் நாங்கள் கொண்டாடுவோம். அந்த மகிழ்ச்சி. இப்போ இந்தியா கூட்டணியோட பிரதமர் கேண்டிடேட்டாக இப்போ யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் முதல்வர் தான், நம்ம முதல்வர் தான் இருப்பார். அதுக்கான தான் வெற்றி இது. முதல்வர் இறங்கி இந்த தலைவர் இது நின்னதுனால தான் அவர் இந்த எதிர்பார்ப்பு. அவர் எப்படியோ பண்ணுறாரு, முடியல. மக்கள் விட மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும். அதாவது விவசாயிங்கள்லேருந்து மணிப்பூரில் பாரு எவ்வளோ பண்ணாங்க, அது வந்து மக்களுக்கு தெரியும். ஆனால் இது நாங்கள் எப்போ கெழிச்சிட்டோம். ஆனால் மோடி எதையோ பண்ணி பார்க்குறாரு, எப்படின்னா வரலாமான்னு. ஆனால் ஒரு காலமும் வந்து முடியாது. அவர் என்ன தானம் இருந்தாலும் அண்ணாமலை கூட நடப்பயணம் போனார். இன்னத்துக்கு நடப்பயணம் போகிறார்? மக்களை பாருங்கப்பா. தலைவர் மக்களை பார்த்தாரு. நீங்கள் நடப்பயணம் போய் என்ன சாதிச்சிங்க? ஒன்றுமே இல்லை. ஆனால் தலைவர் வந்து இறங்கி மனுஷா ஒரு ஊர்லேயும் போய் ஒரு மக்களையும் போய் பார்த்தாரு. படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் பார்த்து அவங்களெல்லாம் விசாரித்து அவங்களுக்கு என்ன தேவையோ 1000 ரூபாய் கொடுத்துக்கிறாரு மகளிருக்கு. பெண்களுங்களாம் என்ன கஷ்டம் பண்ணுவாங்கன்ட்டு மாதம் ஆனால் 1000 ரூபாய் தராரு. அது போதாதா? 1000 ரூபாய் எங்களுக்கு பெரிய விஷயம். அதை விட கிளாஸ் பிள்ளைங்களுக்கு இவ்வளோ ரூபான்னு போடுறாரு. எல்லாம் பணிவிடையும் செய்கிறாரு. அவரை மாரி அடிச்சுக்க ஆள் யாருமே இல்லை. அவர் இல்லைன்னா இந்த சென்னையே நாசம். அதனால் எங்களுக்கு அவர் தான் எங்களுக்கு முக்கியம். அவர் வந்துட்டார், எனக்கு பயப்பட வேண்டிய வேலை இல்லை. ஆனால் மோடி வந்து ஒரு கேடி. என்ன அப்படி சொல்ல வருது? அதெல்லாம் அந்த நாட்டை காப்பாற்றவே மாட்டோம், நாட்டை அழிக்கணும்னு வந்துக்கிறான். எங்களை அழிக்கணும், எங்கள் தலைவரை அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நின்று போராடுறாரு. எங்களுக்காக போராடி நீ கெழிச்சு நீங்கள் நிற்கிறாரு. அவர் தான் வரணும், அவர் தான் எங்களுக்கு. ஓகே, ரொம்ப நன்றிக்கா. அவருக்கு நன்றி செலுத்துவோம் நாங்கள். ஓகே, இதவே நம்ம வேண்டிக்கிறோம். அக்கா, டிஎம்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெரிய வெற்றியை நெருங்கி தொட்டுட்டாங்க. ஆனால் இன்னும் 2 இடம் இழுப்பறியாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த நாங்கள் 40 வெற்றி பெறுவோம்னு நினச்சோம், 40 வெற்றி பெற்றுவோம்னு நினைக்கிறோம். இன்னும் டைம் இருக்குது இல்லையா? இன்னும் நம்ம ஓட்டு எண்ணிக்கை முடியல, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எங்கள் கனிமொழி அக்கா ஜெயிச்சதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அவங்க ஜெயிப்பாங்கன்னு ஆல்ரெடி நாங்கள் எலெக்ஷன் அப்போவே எங்களுக்கு தெரியும் ஜெயிப்பாங்கன்ட்டு. இவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் எங்கள் கனிமொழி அக்கா ஜெயிச்சதில் நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். மகளிர் அணி சார்பாக நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம். சங்கத்தில் இருக்கீங்க, கண்டிப்பாக களத்தில் நிறையா பணி ஆற்றிருப்பீங்க. இந்த ஒரு வெற்றி எந்த ஒரு விஷயம் வந்து இந்த அளவுக்கு இந்த வெற்றியை பெரிய லெவலில் சாத்தியப்படுத்துச்சுன்னு? மகளிருக்கு ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்தாங்க, ஓகேங்களா? ஃப்ரீ உணவு கொடுத்தாங்க மார்னிங்கு, ஓகேங்களா? இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி தலைவர் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எங்கள் தலைவர் பண்ணுற சாதனைக்காக கண்டிப்பாக 40 நமதே தான். மீண்டும் ஒரு முறை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றியை டிஎம்கே கைப்பற்றியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? இதை பற்றி என்ன சொல்கிறதுனா, இது வந்து நம்ம தமிழ்நாட்டு மொத்த மக்களுக்கும் இது ஒரு பெரிய கொண்டாட்டம் இல்லை, இளைஞர்களுக்கு ரொம்ப பெரிய மகத்தான வெற்றி இது. 2 இடம் வந்து இன்னும் இழுப்பறியாக இருக்கேன், அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? அது வந்து இப்போ விஜயகாந்த் வந்து அவங்க பையன்தான் அதில் நிற்கிறாரு. அப்போது ஏடிஎம்கே கையில் ஒரு விஜயகாந்த் பையன், விஜயகாந்துக்கோசம் அனதாபா ஓட்டு போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை பிஜேபி பூத்தில் நின்னாருன்னா அப்போ தெரிஞ்சிருக்கும் அனதாபா ஓட்டா இல்லை மக்கள் ஓட்டான்னு தெரிஞ்சிருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இதில் பிஜேபி கூட்டணியில் சௌமியா அன்புமணி அவங்க அந்த தொகுதியில் லீடிங்கில் இருக்காங்களேண்ணா, அதை எப்படி பார்க்குறீங்க? அது பிஜேபினாலே உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு சும்மா பொய் பேசுகிறது, பொய்யான வாக்குறுதி கொடுக்குறது, மகளிருக்கு இவ்வளோ காசு கொடுக்குறது. ஏங்க கேஸ் ஸ்டார்டிங் விலை என்ன இருந்தது, இப்போ என்ன விலைக்குது? அவ்வளோ வேறு எது பிஜேபி பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்தல் வந்து அதெல்லாம் பிஜேபின்னு ஒன்று இங்கே இருக்காது, அட்ரஸே இல்லை, அட்ரஸே இருக்காது. திமுக தான் அடுத்த வாட்டி வெல்லும். எங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து அதிகமான இது செய்தது வந்து எங்கள் முதலமைச்சர் தான். நாங்கள் பிறந்ததுலேருந்தே எங்கள் தலைவர் செய்திருந்தார். அதுக்கப்புறம் குடும்ப அரசியலாக வந்துக்கினே இருந்ததுனால எங்கள் அண்ணன் வந்து நான் ஆட்சிக்கு வந்தோடனே உங்களுக்கு 1000 ரூபாய் தருவேன், பஸ் பேர் தருவேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாமே செய்வேன்னு சத்துணவெல்லாம் அவர் அறிவிக்கலை. ஆனால் எங்களுக்கு முதல் போட்டது 4000 ரூபாய் கொரோனா காசு. எங்களுக்கு அதிகமாக செய்தது வந்து எங்கள் முதலமைச்சர் தான். பெண்களை ஓசித்து ஒரு குடும்பத்துலேயும் நம்ம பெண்களுக்கு வந்து அதிகமாக செய்தது முதலமைச்சர் ஆட்சியில் தான். எங்களுக்கு வந்து எந்த இதுலேயும் ஒரு கொரோனா காலத்தில் ஒரு வெள்ளத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். நாங்கள்லாம் சிலம்பேரியாவில் இருக்கோம், 142 கோதாமேட்டில் இருக்கோம். நாங்கள் எங்கள் மாசண்ணை வந்து ஒரு அமைச்சராக இருந்து ஒரு எம்எல்ஏவாக ஜெயித்தவர். எங்கள் எம்எல்ஏ வந்து அதிகமாக அந்த இவ்வளோ தண்ணியிலலாம் எங்கள் கொரோனாவில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இப்போ எங்கள் கவுன்சிலரும் அதிகமாக வந்து எங்களுக்கு எங்கள் ஏரியாவுக்கு சென்னை சைதாப்பேட்டையில் வந்து அதிகமாக செய்துட்டு இருக்காங்க. எங்கள் அமைச்சர் வந்து எந்த அமைச்சரும் வந்து
ஃபோனில் தான் பேசுவாங்க. இவங்க வந்து நேரடியாக ஃபோன் நம்பரை மக்களும் கையில் ஒரு வீட்டுக்காக போயிட்டு இந்தாங்க என் நம்பரை வாங்கிக்கோங்க, அவங்கக்கிட்ட இவங்ககிட்டலாம் சொல்லாதீங்க, எனக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கன்னு கவுன்சிலரும் சரி அமைச்சரும் சரி, நான் உங்கள் தம்பி உங்கள் அண்ணன் எங்களுக்கு வந்து நேரடியாக எங்ககிட்டயே சொல்லுங்கள். நீங்கள் ஏன் இன்னொருத்தர் ஒரு கட்சிக்காரை தேடி நீங்கள் அவங்கள தேடி போகாதீங்க, நாங்களே உங்களை தேடி வரோன்னு சொல்லிட்டு வீடு வீடாக அவங்க எல்லாருக்கிட்டையும் நம்பர் இருக்குது. ஒரு கவுன்சிலர் நம்பர் இருக்குது, ஒரு அமைச்சர் நம்பர் இருக்குது. நேரடியாக அவரை போய் பார்க்குறதெல்லாம் அப்போல்லாம் நாங்கள் ஒரு எம்எல்ஏ பார்க்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் ஒரு இதில். இப்போல்லாம் ரொம்ப நாங்கள் வந்து நேரடியாக போய் பொது மக்களுங்களே போய் குறைங்களே, அவங்களே பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப் வேணுமா மாதம்னா நம்மளுக்கு வருது, அதுக்கோசரமே பெண்களுங்க நிறைய படிக்கிறாங்க. பெண்கள் நிறைய வந்து பிள்ளைங்களாம் அதிகமாக படிக்காத வீட்டில் கிடக்கிற பிள்ளைங்களாம் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மாதம்னா 1000 ரூபா கொடுக்குறாரு, அதை வாங்கினா நம்மளுக்கு செலவு குறன்றதுக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களாம் நிறைய இருக்கிறாங்க. அதனால் நல்லா நம்ம குடும்பத்தை நம்ம பிள்ளைங்களை நினச்சி அதிகமாக எங்களுக்கு இந்த முதலமைச்சர் செய்திருக்காரு. அதேமாரி எந்தெந்த இடத்துல எந்தெந்த அமைச்சருங்களை போடணும் எந்தெந்த இதுன்றதுனால நல்லா யோசித்து இவங்க வேலை செய்வாங்க, இவங்க வேலை செய்ய மாட்டாங்கன்றதுனால நைட்டும் பகலை எங்கள் அமைச்சர்லாம் தூங்கவே இல்லை. ஒரு எலெக்ஷனுக்கு நாங்கள் போனால் நீங்கள் ஏன் எங்களை தேடி வரீங்க, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவோம், என் தளபதி எங்களுக்கு சேர்ந்துருக்க மக்களை நினச்சி நாங்கள் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க நாங்களே சொல்லுவோம் அப்படின்னா நாங்கள் ஓட்டு போட்டு மக்களுங்க எங்களுக்கு தேர்ந்தெடுத்துருக்காங்க. 40 நாங்கள் கண்டிப்பாக வருவோம். 2 தொகுதி சொல்லியிருக்காங்க, அந்த 2 தொகுதியை கண்டிப்பாக அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு செகண்டில் ஒரே ஒரு ஓட்டில் கூட நாங்கள் வின் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கையோடு 40 நாங்கள் தான் வருவோம். மோடிக்கு வைக்கிற இது வேட்டாக இருக்கும்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். மோடி வந்து இன்னும் எங்களுக்கு எதுவுமே செய்யலையே, தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார், எங்களுக்கு எதுவுமே செய்யலை. எங்களுக்கு இந்த பஸ் பேரை கூட எங்களை கேன்சல் பண்ண சொல்லின்னுக்கிறாரு, உண்ணாவிரதங்கிறாரு மோடி, எதிர்ப்பு தெரிவிக்கிறார் எங்களுக்கு. எங்கள் தளபதி போனால் உள்ளே இருந்துங்கன்னு கூட இல்லைன்னு சொல்கிற மோடி இங்கே எப்படி அவர் வரலாம்? அந்த நாட்டிலே எங்களுக்கு வந்து நாங்கள் காங்கிரஸ் அமைப்போன்றது நாங்கள் உறுதியோட மக்களுக்கு வந்து அதிகமாக வெற்றி பெறுவோன்றதை 40 சொன்னோம். நாங்கள் அதிகம்